எப்பயுமே டிஃபின்ஸில் இட்லி தோசை வடை அந்த மாதிரி பண்ணி போர் அடிச்சதுன்னா ஒரு வாட்டி இந்த முட்டை சேமியாவை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாரத்தில் 3-4 வாட்டியாவது செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த முட்டை சேமியா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஈஸி மெத்தட், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக இங்கே வீடியோவில் காமிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, சின்ன சைஸ் வந்து இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு 1 கப் சேமியாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இங்கே 2 கப் அளவுக்கு சேமியாவை செய்கிறேங்க. அதனால 6 கப் தண்ணி, இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது 2 கப் அளவுக்கு சேமியாவை எடுத்துட்டேங்க. இது அன்ரோஸ்டட் சேமியா, வறுத்த சேமியா இல்லைங்க, நார்மல் சேமியா தான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகனா போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் ஆகணும். இப்போ இதெல்லாம் ஒரு ஜல்லடையில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் தண்ணி இல்லைன்னா சில்லாக இருக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றினா சேமியா வந்து உதிரியாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 6 முட்டையை இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டுக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 3 முட்டை போட்டால் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடையை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட நிறைய தேவைப்படாதுங்க. இந்த எண்ணெய் எல்லாம் சூடான பிறகு இதுலேயே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுத்த பிறகு இதிலேயே கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கூட கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டேங்க. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டால் பார்க்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் எல்லாமே சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்கள்ல குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் 50% குக்கான பிறகு முன்னாடி நல்லா வேக வச்சு இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா போடும்போது நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்து நல்லா வரும். இப்போ ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிடாமல் அந்த சேமியா உடையாமல் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த முட்டை பீசஸை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். இல்லைனா ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப யம்மியாக இருக்கிற இந்த முட்டை சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறது கூட ஹார்ட்லி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டி இருக்கிற இந்த முட்டை சேமியாவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலில், அதுவும் பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.